வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நம்முடைய தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லது ராஜரீகம் பண்ணுகிறவர். போன வாரத்தில் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதான இந்த ராஜாதி ராஜா, அந்த ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவர், அந்த ராஜாதி ராஜாவை நீங்களும் நானும் பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற ஒரு ராஜாவாய் இருக்கிறார். வேதத்திலிருந்து மிக முக்கியமான 3 முக்கிய பிரச்சனைகளுக்கு இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா தீர்வை கொடுத்ததை கடந்த வாரத்தில் நாம் கவனித்தோம். அதிலே முதல் குறிப்பு, எதிரியானவன் விரோதமாய் வரும் பொழுது அல்லது பின்னால் இருந்து தாக்கும் பொழுது இந்த சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாதி ராஜா வழக்கத்திற்கு மாறாக கர்த்தர் கிரியை செய்கிறார். 2வது குறிப்பு, மாற்ற முடியாத மாற்றத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார், செய்கிறார். அதனுடைய விளக்கமாக சொல்ல எனக்கு நேரம் இல்லை. 3வது, யாராலும் தடுக்க முடியாத வெற்றியை இந்த ராஜாதி ராஜா தருகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த காலை வேளையில நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சற்று கவனிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த வசனத்தில் வாசிக்க நாம பார்க்கிறோம், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இந்த ஆளுகை செய்கிற ஆண்டவருக்கு உள்ளதான 3 குறிப்பிட்ட பெயர்களை நாம் பார்த்து அந்த தலைப்புகளின் மூலம் அவர் என்ன செய்கிறார், என்ன செய்ய எதிர்பார்க்கிறார், எப்படி அதை புரிந்து கொள்வது, எப்படி நம்மை ஆயத்தம் செய்வது என்பதை கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அவருக்கு கொடுக்கப்பட்டதான முதற் பெயர் 47வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 47:7. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள், கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். இந்த ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான முதற் பெயர் என்னமா? பூமி அனைத்திற்கும். பக்கத்தில் பாசங்களா, நம்முடைய ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் பெயர், அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. இப்படி ஒரு நபர் இந்த உலகத்திலே தோன்றினதும் இல்லை, இனி தோன்ற போவதும் இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம பார்க்கும் பொழுது சில நிலப்பரப்புகளை ஆளுகை செய்தவர்கள் இருந்தது உண்டு. அதே போல பரவலான பரப்புகளை அல்லது பல நாடுகளை ஆளுகை செய்தவர்கள் உண்டு. நாம இன்றைக்கு நம்மாலே அறியப்பட்டிருக்கிற அனைத்து நாடுகளையும் ஆளுகை செய்ய இதுவரை யாரும் எழும்பினதும் இல்லை, இனி எழும்ப போவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த ஆண்டவரை பற்றி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது அவர் யாராம்? பூமி அனைத்திற்கும் ராஜா. பூமிக்கு முழுவதுக்கும் ராஜான்னு இது வரைக்கும் யாரு வரல, இவர் ஒருவரே பூமியான. இன்னும் இப்படி சொல்றேனே, நம்முடைய உலக நாடுகளிலே எத்தனை தேசங்கள் இருக்கிறதோ அத்தனை தேசங்களுக்கும் இவர் ஒருவரே ராஜா. வாசிங்கள வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 5வது வசனம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் அதை சொல்லும் போது பூமி அனைத்திற்கும் அல்ல,
தேசங்கள் அனைத்திற்கும் அவர் ராஜா. ஒரு கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, ஜாதிகளின் ராஜாவே, பூமி அனைத்திற்கும், உலக நாடுகளுக்கு அவர் ராஜா. இந்த வார்த்தையிலே தேவன் காண்பிக்க விரும்புகிற அவருடைய செயலை இந்த காலை வேளையிலே நாம் பார்ப்பதற்கு இந்த ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. பூமி அனைத்திற்கும் ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் அவர் ராஜாவாய் இருக்கிறவர் என்று சொல்வதனுடைய பொருள் தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 4:17. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து, மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதின் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளர்களின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். நல்ல கவனிங்க. தானியேல் ராஜாவினுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவதற்காக தருவிக்கப்படுகிறான் அல்லது வருவிக்கப்படுகிறான். அப்படி வரும்போது இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். உன்னதமான மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. ஹல்லேலூயா. எத்தனை நாடுகள் ஆளுகை செய்கிறவர்கள் இருந்தாலும் தானியேல் பூமி அனைத்திற்கும் ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி என்று சொல்வதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறார். யார் ஆளுகை செய்தாலும் அந்த ஆளுகையை நியமித்து அந்த ஆளுகைக்குள் கிரியை செய்கிறவர் இந்த உன்னதமான கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மால் புரிந்து கொள்ள முடியாத புதிராய் அது இருக்கிறது. எல்லா தேசங்களிலும் பார்க்கும் பொழுது சில தேசங்களிலே கடவுள் பக்தி உள்ளவர்கள் ஆளுகிறார்கள். சில தேசங்களிலே கடவுள் மறுப்புள்ளவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஆளுகை செய்கிறார்கள். சில தேசத்திலே பார்க்கும் பொழுது கொடுமையானவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஆளுகை செய்கிறார்கள். சில தேசத்தில் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஆளுகை செய்கிறார்கள். அப்போ பல்வேறு நிலையிலே ஆட்சி செய்கிறவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்களுக்கு உள்ளே உன்னதமானவர் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. என்றால் அப்படி இத்தனை சூழ்நிலை உள்ள, இத்தனை குணாதிசயம் உள்ள இவர்களுக்குள்ளே தேவன் ஆளுகை செய்கிறார் என்றால், இப்படி பரிசுத்தம் உள்ள ஆண்டவர், இப்படி வல்லமை உள்ளவர் ஆளுகை செய்கிறார் என்று சொன்னால் அதை புரிந்து கொள்வது நமக்கு சற்று கடினமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. நல்ல கவனிங்க. நம்மால் அதை விளங்கி கொள்ளவும் முடியவில்லை, நம்மால் அதை புரிந்து கொள்ளவும் என்ன பண்ண முடியவில்லை. ஆனால் நல்ல கவனிங்க, அவர் ஆளுகை செய்வது உண்மை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? நம்மால விளங்கி கொள்ள முடியலனாலும், நம்மால புரிந்து கொள்ள முடியினாலும் அவர் ஆளுகை செய்கிறார் என்பது நிச்சயமான ஒரு உண்மையான ஒரு காரியம். அவர் நோக்கம் நமக்கு புரியவில்லை, அவருடைய திட்டம் நமக்கு விளங்க முடியவில்லை. முழு உலகை குறித்தும் இன்று, நேற்று, நாளை என்று முக்காலங்களை குறித்து பொதுவான திட்டம் வைத்திருக்கிறவர் இந்த ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அந்த திட்டத்தில் நாம் இருப்பது ஒரு சின்ன பகுதி. பக்கத்தில் பா சொல்லுங்க, ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய திட்டத்தில் நாம இருப்பது ஒரு சின்ன பகுதி. அந்த சின்ன பகுதியிலிருந்து தேவ திட்டத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம மூளை குருவி மூளை. குருவி மூளையை வச்சு தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய செயல் நோக்கத்தை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. இப்போ நல்ல கவனிங்க. ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு தேவையான கம்பிகள் எல்லாம் இருக்கிறது, கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அடுத்தது என்ன வேணும்? செங்கல்கள் வேணும். செங்கல்களும் கொண்டு வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மணல் வேண்டும், அந்த மணலும் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? கொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது.
சிமெண்ட் மூட்டை வேணும், அதுவும் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லி எல்லாம் வேணும், அதுவும் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை தனித்தனியாக இருக்கும்போது பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியாது. இந்த கட்டடம் எப்படி வரப்போகுது, ஏது வரப்போகுது நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அங்காங்கே என்ன பண்ண எல்லாம் சிதறி இருக்கிறது, ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவை எல்லாம் ஒரு பெரிய திட்டத்திற்குள்ளே கொண்டு வந்து தான் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாளிலே அவை எல்லாம் சீராக இணைந்து அழகாக பயன்படக்கூடிய ஒரு கட்டடமாக இருப்பதை போல உலக நாடுகளிலே ஆளுகைகளிலே தேவன் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்கு அது புரிவதில்லை. நாம கேட்கிறோம், கேள்வி கேட்கிறோம், ஏன் அநியாயம் நடக்கிறது, ஏன் அக்கிரமம் நடக்கிறது, ஏன் நியாயத்திற்கு மதிப்பே இல்லையா என்று கேள்விகள் பல வரும். எப்படி ஆண்டவர் செய்கிறார்? பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழை ஆவாரும் உண்டு, ஏழை ஆவாரும் உண்டு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு உண்மையை ஞானி கண்டுபிடித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ராஜாவாக பிறந்து ஏழை ஆவோரும் உண்டு, அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. நல்ல கவனிங்க. நம்முடைய உலக நாடுகளில் அப்படியே கொஞ்சம் திருப்பி பாருங்க. நேற்று வரைக்கும் சிறையில் இருப்பாங்க, நேற்று வரைக்கும் சிறையில் அவங்க மேல பல தீர்ப்புகள், பல வழக்குகள் என்ன பண்ணும் இருக்கும். நேற்று வரைக்கும் சிறைப்பட்டு இருப்பாங்க. ஆனா அடுத்த தேர்தலிலே அரியணையில ஏறி இருப்பார்கள். அடுத்த தேர்தலிலே அரியணையில் என்ன பண்ணியிருப்பாங்க? ஏறி இருப்பார்கள். நேற்று வரை உயர்வில் இருப்பாங்க, இன்னைக்கு பார்த்தா தாழ்ந்து போயிருப்பாங்க. நேற்று வரைக்கும் கனம், நேற்று வரைக்கும் மகிமை, ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருச்சு? தாழ்வு அவங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சு. பல ஆண்டுகள் கழித்து விலாசம் தெரியாமல் ஏழைகளாக போவோரும் உண்டு. அநேக செய்திகளை நான் படிச்சிருக்கிறேன். சுதந்திரத்திற்காக போராடினவங்கெல்லாம் ஏழ்மையா யாரு கவனிப்பாரற்ற நிலைமையில என்ன பண்ணுகிறார்கள்? இருக்கிறார்கள். அதே போல பதவி உயர்வில் நல்லா இருந்தவங்க நடுத்தருவில் இருக்கிறதையும் நாம் வாசித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். வேத வசனம் எவ்வளவு உண்மை உள்ளது பாருங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கி 5:8 வாசிங்களேன். பிரசங்கி 5:8. ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. நல்ல கவனிங்க. மந்திரிகளுக்கு மேல ஒரு முக்கிய மந்திரி, இவர்கள் எல்லாருக்கும் மேல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவன் சொல்லுங்களேன். நம்ம உலகத்தில் பார்க்கும்போது, ஸ்டேட்டில் பார்க்கும்போது அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு மேலே யார் இருக்காரு? சிஎம் இருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாருங்க மத்திய மந்திரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு மேலே பிரதம மந்திரி இருக்கிறார், அவருக்கு மேலே யார் இருக்கிறாரு? ஜனாதிபதி இருக்கிறார். இப்போ இப்படி பெரிய மந்திரிகள் எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு மேலே அரசாட்சி செய்கிற நம்முடைய ராஜாதி ராஜா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனியா. ராஜாக்களுக்கு அதிபதி. உலகத்தில் எத்தனை உச்சக்கட்ட எவ்வளவு உயர்வான நிலையில் உள்ள தலைவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு மேலாக ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவங்க நினைச்சுக்கலாம் நான் தான் உயர்ந்த பதவி, ஆனா ஆண்டவர் சொல்றாரு உனக்கு மேல நான் இருக்கேன்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. தவறானவைகளை ஆண்டவர் தடுத்து நிறுத்தி இருக்கலாமே, வரவிடாமல் பார்த்திருக்கிறாமே என்று நாம் கேள்வி கேட்டாலும் சில நேரங்களிலே ஆசீர்வாதமானவைகளை இந்த ஆண்டவர் அனுமதிக்கிறார். சில நேரங்களிலே நெருக்கத்தை கொடுக்கும் காரியங்களையும் தடுக்காமல் கர்த்தர் விட்டு விடுகிறார். அல்லேலூயா. நமக்கு அந்த நேரத்தில்
புரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். தானியேல் 4வது அதிகாரம் 3வது வசனம். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறையாய் நிற்கும். பூமி அனைத்திற்கும் ராஜாவாய் ஒருவர் வருவதற்கும் போவதற்கும் இருக்கிற நிலைகளிலே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த தேவன் என்ன செய்வார்? அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களின் மூலம் அவர் யார் என்பதை இந்த உலகிற்கு கர்த்தர் காண்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இந்த சூழ்நிலைகளின் மூலம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த தேவன் உயர்ந்தவர் என்பதை காண்பதற்கு இந்த ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். எல்லாருக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் இருக்கிறார். அவர் எத்தனை நல்ல கவனம், இந்த உலகத்துல எத்தனை அதிகாரம் படைத்தவர்கள் இருந்தாலும் திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் அடையாளமாக அற்புதமாக நானே வல்லமை படைத்தவர் என்பதை கர்த்தர் காண்பிப்பார். அவர் ஆளுகை செய்கிறவர் என்று புரியாத புதிராக இருக்கிறதோ அதை போலவே அவர் திடீரென்று மனுக்குலத்தில் தேசங்களில் தம்முடைய வல்லமையும் தம்முடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்தி காண்பிப்பது நமக்கு விளங்க முடியாததாய், புரிந்து கொள்ள முடியாததாய் இருக்கும். அதே நேரத்தில் மறுக்க முடியாததாய் இருக்கும். அல்லேலூயா. நம்மால விளங்கிக் கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அதை மறுக்க முடியாத நிலைமையில செய்கிறவர் தாயா நம்முடைய தேவன். அந்த நிலையில வெளிப்படுத்துவார். எப்படி? யாத்திராகமம் 9வது அதிகாரம் 16வது வசனம். யாத்திராகமம் 9:16. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தேன். பார்வோன் தான் பேரரசன், நல்லவனாகத்தான் இருந்தவன், ஆனால் கொடியவனாக மாறினான். அந்த சூழ்நிலையில இஸ்ரவேலர் மிகவும் என்ன பண்ணுகிறார்கள்? நெருக்கப்படுகிறார்கள், இன்னும் சொல்ல போனா நொறுக்கப்படுகிறார்கள். இப்படி ஒரு அரசனா என்று சொல்லி வேதனைப்படுபவர்கள், வேதனை பட்டு கொண்டிருக்கும் போது இவ்வளவு கொடிய அரசனா, இவ்வளவு சூழ்நிலையான்னு சொல்லி அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. திடீரென்று சொல்லி ஒரு மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வல்லமையை நான் அவனுக்கு காண்பிப்பேன். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வல்லமையை உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறானே அவனுக்கு என்னுடைய வல்லமையை நான் காண்பிப்பேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் மூலம் என் நாமம் பூமி எங்கும் என்ன பண்ணும்? பிரஸ்தாபமாக. எத்தனை பேருக்கு ஆசை? எனக்காக கர்த்தர் செய்கிற கிரியின் மூலம் அவருடைய நாமம் இந்த பூமியில பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பார்வோனை குறித்து சொல்லுகிற ஆண்டவருடைய வல்லமை அனைத்து வல்லமைகளிலும் மேலானது என்பதை அந்த கொடிய ராஜாவினுடைய ஆளுகையிலே தெரிவிப்பதற்காக இந்த ஆண்டவர் நேரம் எடுக்கிறார். நீங்க தானியேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 5வது அதிகாரம் 22வது வசனம். அவருடைய குமாரனாகிய பெல்சாசார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். போது நல்ல கவனிங்க. நேபுகாத் நேச்சருடைய பேரன், கொடியவன், பரிசுத்த பாத்திரங்களை அசுத்தத்திற்காக பயன்படுத்தினவன், தன்னை எதிர்க்கவோ தனக்கு முட்டுக்கட்டையாகவோ எவரும் வர முடியாது என்று நினைத்தவன். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் இந்த ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். திடீரென்று ஒரு நாள் விருந்து கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கையுறுப்பு அடையாளமாக தோன்றினது.
அந்த அடையாளத்தின் மூலமாக இவனை விட மேலாக ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை இந்த ராஜாதி ராஜா காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. ராஜாக்களை நியமிக்கிறவரும் அவர்தான், ராஜாக்களை இறக்குகிறவரும் அவர்தான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நியமிக்கவும் ஒரு தேவன் இருக்கிறார், இறக்கவும் ஒரு சர்வவல்ல தேவன் இருக்கிறார் என்பதை அன்று தேவன் உணர்த்தி காட்டினார். அசிரியாவின் தலைவன் அவன் நினைக்கிறான், தன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று நினைத்து, ஏன் நினைச்சானா, எத்தனையோ நாடுகளை நான் கைப்பற்றி இருக்கிறேன், எத்தனையோ யுத்தத்தில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், ஒரு வல்லமையும் என்ன மேற்கொள்ள ஒரு வல்லமையும் கிடையாது, ஒரு வல்லமையும் இல்லை என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் தம்முடைய ஆளுகையின் மூலம் மேலான ஒருவர் இருக்கிறார் என்பதை தேவன் காண்பித்தார். நாகமான் இராணுவ தளபதி. யாரு? இராணுவ தளபதி. அவன் இந்த தேவனை நம்பினதில்லை. போன இடத்திலெல்லாம் அவனுக்கு வெற்றி. இந்த ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறவர் என்று சொல்லி மதிக்காத, நினையாத, வெற்றி கொடுப்பார் என்பதை உணராத ஒரு ஆள் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் சரீரத்தில் ஒரு தொற்று நோய், அவருடைய சரீரத்தில் ஒரு தொற்று நோய். உபயோகமாக எவ்வளவோ காரியங்களை செஞ்சும் ஒரு மாற்றமும் என்ன பண்ணல, அவனிடத்துல உண்டாகவில்லை. மருந்தும் ஒன்றும் அவனுக்கு சுகத்தை கொடுக்க முடியவில்லை. எவ்வளவோ, ஏன்னா பெரிய தளபதி என்பது எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்கும், எல்லாவற்றையும் செய்து பார்த்தும் ஒரு விடுதலையும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எப்படி செய்கிறார் பாருங்க. அவனுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு வீட்டு வேலைக்கார சின்ன பெண், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆளுகை செய்பவர்களுக்கு ஆண்டவர் சின்னவர்களை வைத்து கர்த்தர் பாடம் புகட்டுகிறவராக இருக்கிறார். அல்ல, சின்ன பெண் தான் சொன்னா, வேலைக்காரி தான். யாராவது மதிப்பாங்களா? வேலைக்காரர் சொன்ன பேச்சை யாராவது மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. ஆனால் அங்க மதிக்க வைக்கிறார். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலிலே ஒருவர் இருக்கிறார், அங்கே நீங்க போனா என்ன பண்ண முடியும்? சுகமடைய முடியும். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருப்பவர் அவர்தான். அவரிடத்துல நீங்கள் போனால் ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. அவர் செயல்படும் விதத்தை என்னால் விளக்கவும் தெரியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். விவரிக்க முடியாத விதத்திலும், மறுக்கவே முடியாத விதத்திலும் இந்த தேவன் சூழ்நிலைகளிலே, நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளிலே, தேசத்தின் நிலைமையிலே, நம்முடைய குடும்பங்களின் நிலைகளிலே அவர் வெளிப்படுவார். வெளிப்பட்டு என்ன செய்வார்? அவருக்கு வல்லமை உண்டு. அவருக்கு, அவருடைய வல்லமைக்கு இணையான வல்லமை எதுவும் இல்லை என்று காண்பித்து, எது தேவையான பரிகாரமோ அந்த பரிகாரத்தை இந்த கர்த்தர் தருவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, பரிகாரத்தை தருபவர் நீர்தான், மாற்றத்தை தருபவர் நீர்தான், விடுதலையை தருபவர் நீர்தான். எங்களுடைய ஆண்டவரே, நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத விதத்தில், குழம்பி நிற்கிற விதத்தில் நாங்கள் இருக்கும்போது, பூமி அனைத்திற்கும் ராஜாவாய் இருக்கிற நீர், தேசங்களுக்கெல்லாம் அதிபதியா, தேசத்தில் இருக்கிற ஆளுகை செய்கிறவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற நீர், நான் விளக்கி சொல்ல முடியாவிட்டாலும் மறுக்க முடியாத நிலைமையிலே நீர் எனக்காக செய்கிற தேவன். அல்லேலூயா. எப்படி செய்வார்? அற்புதங்களின் மூலமாக, அடையாளங்களின் மூலமாக. உம்மை கர்த்தர் நீர் அந்த நிலைகளிலே, அந்த கட்டங்களுக்கு மாற்றத்தை தந்து, பரிகாரத்தை தந்து உம்மை நீர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த தேவன் நம்முடைய தேசத்திலும் அந்த செயல்களை இந்த நாட்களிலே செய்வாராக, நம்முடைய பட்டணத்தில் செய்வாராக. எகிப்திலே, பாபிலோனிலே, அசீரியா பேரரசிலே செய்தவர், கிரேக்க ரோம பேரரசிலே செய்தவர், தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தவர்
நாம் இருக்கிற தேசத்திலும் நாம் இருக்கிற சூழ்நிலைகளிலும் நம்முடைய பட்டணத்தில் நம்முடைய மாநிலங்களிலே கர்த்தர் அதை காண்பிப்பாராக. இரண்டாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் வெளிப்படுத்தல் 15வது அதிகாரம் 3வது வசனம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள் பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். அவருக்கு இரண்டாவது கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் பரிசுத்தவான்களின் ராஜா. முதலாவது என்ன பெயர்? பூமி அனைத்திற்கும் ராஜா. இரண்டாவது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் பரிசுத்தவான்களின் ராஜா. முதலாவதுல முழு உலகிலே அவர் செய்வது, இரண்டாவது அவரை நம்பி இருக்கிற, அவரை பற்றி கொண்டிருக்கிற, அவரையே சேவிக்கிற மக்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு ஆண்டவர் ராஜாவாய் இருந்து என்ன செய்வார்? வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 15 18 வசனங்கள். வெளிப்படுத்தல் 11வது. அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் தம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர்கள் நியாய தீர்ப்பு அடைந்திருக்கிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். நல்ல கவனிங்க. இங்கே பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்தவான்களின் ராஜா என்ன செய்தார் என்பதை இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஓதுகிறான். அப்பொழுது ஒரு அறிவிப்பு வருகிறது. பூமியின் ராஜாக்கள் எல்லாம் கர்த்தருக்கும் கிறிஸ்துவுக்கும் உரியவைகள் ஆயின. ஒரு நாள் வருகிறது, அன்று அனைத்தும் அவருடையதாகும். அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது வெளிப்படுத்தல் 11:17 சொல்லுகிறது, 24 மூப்பர்களும் பழைய புதிய ஏற்பாட்டின் பிரதிநிதிகளாய் இருக்கும் அத்தனை பேரும் அவர் பாதத்தில் விழுந்து இந்த ராஜாவை ஸ்தோத்திரம் சொல்லுகிறார்கள். இந்த ராஜாவை ஸ்தோத்தரித்து சொல்லுகிறார்கள், உம்முடைய மகா வல்லமையை கொண்டு ராஜரீகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. அவர் பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, அவருடைய ஜனத்திற்கு அவர் ராஜாவாய் இருப்பவர். ராஜ்யபாரம் பண்ணுகிறார். எதை வைத்து? அவருடைய மகத்தான வல்லமையை வைத்து அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பரிசுத்தவான்களின் ராஜா என்று சொல்கிற இந்த தலைப்பு சொல்லுகிற காரியம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய கண்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் இருக்கிறதே, அந்த கண்கள் என்ன செய்கிறது? அவருடைய பிள்ளையை, அவரை விசுவாசிக்கிற குடும்பம்,
அவரை சேவிக்கிற மக்கள் எங்கு இருக்கிறார்களோ அவர்களுக்காக அவர்கள் நிமித்தம் தம்முடைய வல்லமையை என்னிலே விளங்க பண்ணுவார், என்னிலே விளங்க பண்ணுவீர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. என் நிமித்தம் என் மூலமாக விளங்க பண்ணுவார். இந்த பரிசுத்தவான்களின் ராஜா மகா வல்லமையை கொண்டு அவர் இப்படி செய்வார். இந்த வல்லமையை தம்முடைய ஜனங்களிலே அவர்களுக்காக அவர்களை கொண்டு வெளிப்படுத்தும் சில காரியங்களை, அனுபவங்களை வேதத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு சில காரியங்களை நம்மிலும், அந்த அனுபவங்கள் நம்மிலும் இருக்க இந்த காலை வேளையிலே உதவி செய்வாராக. 5 காரியங்களை பரிசுத்தவான்களின் ராஜாவா இருந்து அவர்களுடைய ஜனத்திற்கு, அவருடைய பிள்ளைக்கு, அவருடைய குடும்பத்திற்கு தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அதிலே முதல் குறிப்பு 47வது சங்கீதம் 2வது வசனமும் 4வது வசனமும். சங்கீதம், உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக பரிசுத்தவான்களின் ராஜா அவருடைய பிள்ளைக்கு, அவருடைய ஜனத்திற்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தவான்களின் ராஜா அவருடைய ஜனத்திற்கு, அவருடைய பிள்ளைக்கு, அவருடைய சபைக்கு சிறப்பான சுதந்திரத்தை இந்த ராஜா கொடுக்க விரும்புகிறார். அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு பிரியமானதான ஜனங்கள், அவரை பின்பற்றுகிற ஜனங்கள், அவர்களுக்காகவே இந்த ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் செய்கிற முதலாவது செய்கிற காரியம் சிறந்ததை தருகிறார். கடனாக அல்ல, பரிசாக அல்ல, சுதந்திரமாக யாரும் பறிக்க முடியாத நிலையில சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை? பரிசா கொடுத்தா போயிடும், கடனாக கொடுத்தா திருப்பி கொடுக்கணும். ஆனால் கடனாகவும் தரவில்லை, பரிசாகவும் தரவில்லை, சிறப்பான சுதந்திரத்தை தருகிறார். எப்படி தெரியுமா? யாரும் உங்களிடத்திலிருந்து அதை பறித்து கொண்டு போக முடியாத நிலையில் சிறப்பான சுதந்திரத்தை அவருடைய ஜனத்திற்கு, அவருடைய பிள்ளைக்கு, தேவனை சேவிக்கிற மக்களுக்கு கர்த்தர் அந்த சிறப்பான சுதந்திரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படி உலகத்தில் நம்ம ஒரு மண் வாங்கினா என்ன பண்ணுறோம்? ரிஜிஸ்டர் பண்ணுறோம், பட்டா வாங்குகிறோம். அதே போல் பட்டா போட்டு நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுடைய வல்லமையினால் நீர் எனக்கு எதையோ தரல, ஏதோ ஒன்றை கொடுக்கணுமேனு கொடுக்கல, எனக்காக சிறப்பானதை தருகிறீர், அதுவும் சுதந்திரமாக தருகிறீர். அதற்கென்று ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்துவார். ஆதியாகமம் 47வது அதிகாரம் 6வது வசனமும் 11வது வசனமும் வாசிங்க. ஆதியாகமம் 47வது அதிகாரம் 6வது வசனமும் 11வது வசனமும். எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேற்றும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம், அவர்களுக்குள் திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கும் தலைவராக வைக்கலாம் என்றான். நல்ல கவனிங்க, யாக்கோபினுடைய குடும்பம் இப்பொழுது உள்ளே வந்திருக்கிறது. அவர்களை பார்த்து பார்வோன் சொல்லுகிறான், யோசேப்பை பார்த்தும் பார்வோன் சொல்லுகிறான், யோசேப்பே, நம்முடைய தேசத்திலேயே நல்ல இடத்தை, தேசத்தில் உள்ளதே சிறந்த இடத்தை அவங்களுக்கு கொடுப்பா என்று சொல்லி பார்வோன் சிறந்ததை கொடுக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். 11வது வசனத்தில் பார்க்கும் பொழுது யோசேப்பு அப்படியே
ராமசேஸ் என்கிற ஒரு நல்ல இடத்தை அவர்களுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. யாக்கோபே, இதுவரை நீ எப்படி தெரியுமா இருந்த? நாடோடி போல நடந்து கொண்டிருந்தாய். ஆனால் பஞ்ச நேரத்தில், நல்ல நேரத்தில் நீ எப்படி இருந்தாய்? நாடோடியாய் இருந்தாய். எல்லா காரியமும் இருக்கும் பொழுது நீ நாடோடியை போல் அலைந்து கொண்டிருந்தாய். ஆனால் பஞ்ச நேரத்தில், இன்றைக்கு ஒன்றும் நடக்காத சூழ்நிலையிலே, ஒன்றும் நடக்காத நேரத்திலே கர்த்தர் உனக்கு சிறந்த இடத்தை தரும்படியாக ராஜாவின் மூலம் கர்த்தர் எழுதி கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை எல்லாருக்கும் போது யாக்கோபு போல நீங்க நாடோடி அலைகிற நிலைமையா இருக்கலாம். ஆனா கஷ்ட நேரத்தில், பஞ்சம் வறட்சியான சூழ்நிலைகளில் என் ஆண்டவர் சிறப்பான இடத்தை ராஜாவை கொண்டு, பெரிய ஆட்களை கொண்டு கொடுப்பதற்கு இந்த தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் நன்றாய் இருந்த நாட்களிலே, எல்லாம் நன்றாய் இருந்ததான ஆண்டுகளிலே நடக்காதது இந்த கடினமான நாட்களிலே நீர் தர வல்லமை உள்ளவர். ஏனென்றால் நீர் பரிசுத்தவான்களுடைய ராஜாவாய் இருப்பதினாலே என் வாழ்க்கைக்கு, உம்முடைய ஜனத்திற்கு நீர் சிறந்ததை தெரிந்தெடுத்து சிறந்த சுதந்திரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 26வது வசனமும் 29வது வசனமும். ஆதியாகமம் 49, 26, 29. உன் தகப்பனாகிய ஆசீர்வாதங்கள், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது. என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது. பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரன் விசேஷித்தவானுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தோட சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனாகிய எப்ரோன் நிலத்தில் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு. நல்ல கவனிங்க. 12 பேரையும் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்புக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் போது எல்லாருக்கும் கொடுத்ததை விட மிக சிறந்த ஆசீர்வாதம் கிடைக்க கர்த்தர் செய்தார். ஏன்? மற்ற எல்லாரை விட யோசேப்பு தகப்பனுக்கு பிரியமானவனாகவும் பிரயோஜனமானவனாகவும் இருந்த சூழ்நிலையினாலே அது கொடுக்கப்பட்டது. அதே போல கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில எதுவும் எனக்கு நடக்கலையே, எதுவும் அனுகூலமா எனக்கு இருப்பதை போல தெரியவில்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? மீதம் இருக்கிற இந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க, சின்ன அளவிலே உமக்கு பிரயோஜனமாய் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என இருந்தால் கர்த்தர் சிறப்பானதை தருவார், சுதந்திரமாக தருவார். கடந்து போன நாட்களை விட்டு விடுவோம். இனி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சின்ன காலத்தில் ஆண்டவருக்கு நான் பிரியமாய் நடப்பேன், ஆண்டவர் விரும்புகிறதை நான் செய்வேன், அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கு எஸ் என்று சொல்லி நான் நடப்பேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் சிறப்பானதை தருவார், சுதந்திரமாக தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தை உண்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சொன்னவர் தருவார். எப்படி தருவார்? ஆண்டவர் ஜனத்திற்கு கொடுத்த சிறப்பானதை சில நேரத்தில் எதிரியின் மூலமாக சிறப்பானதை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நமக்கு சாதகமா இருக்கிறவங்க கொடுத்தா நமக்கு அதுல பெரிய ஒன்றும் இருக்காது. ஆனா நமக்கு எதிரடையா ஒரு எதிரி இருக்கிறான் பாருங்க, அவனை வச்சு சிறப்பானதை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுதான் மகா பெரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 136ஆம் சங்கீதம் 21வது வசனத்தையும் 105வது சங்கீதம் 45வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 136, 21, 105, 45. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. 105, 45. புறஜாதியுடைய தேசத்தை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அந்நிய ராஜாக்கள் ஆளுகை செய்த தேசங்கள்.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்தார். அவர்களை வைத்து ஒரு தேசத்திற்கு தேவையான அத்தனை கட்டமைப்புகளையும் அமைக்கும்படி செய்து பின்பு சிறந்ததை தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் சுதந்திரமாக கிடைக்க செய்தார். உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம். உபாகமம் 4வது அதிகாரம் 22வது வசனம். 4:22. அதனால் இந்த தேசத்தில் நான் மரணமடைய வேண்டும், நான் யோர்தானை கடந்து போவதில்லை, நீங்களோ கடந்து போய் அந்த நல்ல தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். அவர் வார்த்தையை கேட்டு அவருக்கு பிரியமாய் நாம் நடந்தால் சிறப்பான தேசத்தில் சுதந்திரமாய் இருக்க இந்த ராஜாதி ராஜா நமக்கு உதவி செய்வார் என்று மோசேயின் மூலம் சொல்லும்படி வைத்தார். சில நேரத்தில் எனக்கு சுதந்திரத்தை நீரே தருவீர். எல்லாரும் சொல்லலாமா? சில நேரத்தில் எனக்கு சுதந்திரத்தை நீரே தருவீர். சில நேரத்தில் விரோதியை வைத்து ஆயத்தம் செய்து தருவீர். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ப முடியவில்லை, நமக்கு என்ன பண்ணல, நம்ப முடியல, நமக்கே நம்ப முடியல. ஆனா வந்த பின்பு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்யும் போது தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்மை நம்ப வைக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு நம்ப முடியல, எதிரிய வச்சு பகையாளிய வச்சு சிறப்பானத சுதந்திரத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க முடியும் நம்ப முடியல. ஆனா நம்முடைய தேவன் நம்ப வைக்கிறவர். வனாந்திரத்துக்கு இவர்கள் வரும்போது எந்த ஒரு கடையும் இல்லை. வனாந்திரத்துக்கு வரும்போது எந்த ஒரு கடையும் அங்கே என்ன பண்ணல, இல்லாத வனாந்திரத்திற்கு வரும்போது ஆண்டவர் தம்முடைய மனதில் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும். அதை கட்ட என்ன வேணும்? மரம் தேவை. ஆசரிப்பு கூடாரம் கட்ட என்ன வேணும்? மரம் தேவை. விலையேற பெற்ற நூல்கள் தேவை, வஸ்திரம் தேவை. ஒவ்வொன்றையும் நம்ம அப்படியே ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் வச்ச காரியம் ஒவ்வொன்றும் அற்புதமா அதிசயமா இருக்கும். பொன் தேவை, வெள்ளி தேவை. இவை எல்லாம் அவருக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். இது ஒன்றும் கிடைக்காத இடத்திலே அவர்கள் எகிப்தில் இருக்கும் போதே, யாத்திராகமம் 3வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 31வது வசனமும் 32வது வசனமும். 3 இல்லையா? சரி, நானே சொல்றேன். ஆரம்பிக்கும் முன்பாக மோசேக்கு சொன்னார். ஏன் சொன்னார்? ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணணும்? வனாந்திரத்தில் கட்ட வேண்டும். வழியிலே பொருட்கள் கிடைக்காது. தேவைப்படுகிறதான அத்தனை வெள்ளி, பொன், விலையேற பெற்ற நூல்கள் அனைத்தும் விரோதியாக 430 வருஷம் அடிமைப்படுத்தினானே, அவர்கள் மூலமாகவே கிடைக்க இந்த பரிசுத்தவான்களின் ராஜாவால் செய்ய முடிந்தது என்றால் இன்றும் நமக்கும் நடக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதை செய்ய அவராலே முடியும். புதிய ஏற்பாட்டிலே தம்முடைய குமாரனாகிய இயேசு வருவார், சீசரை தெரிந்து கொள்வார், அவர் மூலம் ஏராளம் பேர் கர்த்தருடைய ராஜ்யம் வருவார்கள் என்று இந்த சுவிசேஷம் எருசலேமிலிருந்து பூமியின் கடைசி பரியந்தம் என்ன பண்ணணும்? போக வேண்டும். அப்படி போவதற்கு நாடுகள் தோறும் செல்வதற்கு என்ன வேணும்? பாதை வேண்டும். ஏனென்றால் நம்மளை போல இப்போ பஸ்ஸு அதெல்லாம் கிடையாது. அப்போ எப்படி போகணும்? நடந்து போகணும். குதிரைகள் மூலம் போவாங்க, கழுதைகள் மூலம் போவாங்க, இப்படி தான் போவாங்க. ஆனால் பாதை வேண்டும், ரோடுகள் வேண்டும். இந்த தேவன் யாரை வைத்து போட வைத்தார் தெரியுமா? அவர் வருவதற்கு முன்பே ரோம பேரரசை வைத்து அந்த பாதையை கர்த்தர் உண்டு பண்ண வைத்தார். அல்லேலூயா. அந்த ரோம பேரரசு பாதை போடும்படி வைத்தார். ஆட்சிக்காக போடுகிறோம் என அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ரோடு போட வச்சது, பாதை போட வச்சது அதற்காக அல்ல, சுவிசேஷ பிரபல்யத்திற்காக பயன்படும்படி என் தேவன் அதை மாற்றினார். அகஸ்திராயன்
தேவனுடைய பிரதிநிதி, ஆண்டவரின் பிரதிநிதி என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒருவனை வைத்து குடிமதிப்பு எழுதும்படி கர்த்தர் செய்தார். அவர் நினைத்தான், ஜனத்தின் எண்ணிக்கையை பார்க்க வேண்டும் என்று நினைத்து அவன் செய்தான். ஆனால் என் தேவனோ அதற்காக செய்யவில்லை. யோசேப்பு என்கிற ஒருவனும் மரியாளும் பெத்லகேமுக்கு சொந்த ஊருக்கு கையெழுத்து போட என்ன பண்ணணும், வர வேண்டும் என்பதற்காக நம்பாத, எதிர்பாராத நபரை வைத்து தேவையானதை, சிறப்பானதை என் தேவன் செய்யக்கூடியவர். என் பிள்ளைக்கு நான் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்றால் நானே மட்டும் வந்து கொடுக்க தேவையில்லை, விரோதியை வைத்தும் நேர்த்தியாக கொடுக்க வைப்பேன். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 11-12 வசனங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 11-12 வசனங்கள். பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் அவர்களை உங்கள் கையில் கர்த்தர் அவர்களுக்கு என்று விரோதியின் மூலமாக ஆயத்தம் பண்ணின சிறப்பான இடத்திற்கு கொண்டு போக ஆச்சரியமாக கொண்டு போனார். எதிர்ப்புகளை அகற்ற குளவிகளை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. வாக்குத்தத்த நாட்டிற்கு வர வேண்டும். 2 பெரிய தடைகள். ஒன்று யோர்தான். யோர்தான் எல்லையிலே தடை. என் தேவனாகிய கர்த்தர் அதை அற்புதமாக யோர்தானை கடக்க செய்தார். எப்படி செய்தார்? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் ஆசாரியனுடைய கால்கள் பட்ட உடனே யோர்தான் பிரிந்து பாதை உண்டாயிற்று. அடுத்த ஒரு தடை, உள்ளே போக முடியாதபடி எரிகோ கோட்டை தடையாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. இப்போ பீரங்கியை வச்சு தடையை, எரிகோ கோட்டையை வீழ்த்த அவசியம் இல்லை. கர்த்தர் எப்படி தெரியுமா செய்தாரு? துதியின் சத்தத்தினாலேயே அந்த எரிகோ கோட்டை அப்படியே கர்த்தர் இறங்க செஞ்சார். நீங்க அங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த எரிகோ கோட்டை அப்படியே இறங்கும்போது ஒருத்தர் கூட சாகலை, செத்தா நாங்கள் எழுதப்படலை. ஒருவர் மேலே கூட அந்த எரிகோ கோட்டை விழாமல், யாரையும் அழிக்காமல் அந்த எரிகோ கோட்டையை கர்த்தர் கீழே இறங்க செய்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னால், அன்றைக்கு கொடுத்திருப்பார் என்றால், அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அதை கர்த்தர் கொடுப்பார். அதை செய்கிற முதல் காரியம், தம்முடைய ஜனத்திற்கு சிறப்பானதை சுதந்திரமாக இந்த கர்த்தர் தருகிறார். நேரமாயிடுச்சு. எல்லாரும் அப்படியே முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். இந்த ராஜாவுக்கு ஆளுகை செய்கிற, ராஜ்யபாரம் பண்ணுகிற, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறவர், இந்த ராஜாதி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர், பூமி அனைத்திற்கும் அவர் ராஜா. ஏன் பூமி அனைத்திற்கும் மட்டுமல்ல, உலக நாடுகளில், உலகத்தில், முழு உலகத்திலும் எத்தனை தேசங்கள் இருந்தாலும், எத்தனை நாடுகள் இருந்தாலும், அத்தனை நாடுகளிலுக்கும் ராஜாதி ராஜா அவர்தான். இரண்டாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பரிசுத்தவான்களுடைய ராஜா. முதலாவது வெளியில் இருக்க எல்லாருக்கும், பூமியில் உள்ள எல்லாருக்கும். இரண்டாவது இந்த பரிசுத்தவான்களின் ராஜா யாருக்கு செய்கிறார் என்று சொன்னால், அவரை பற்றி கொண்டிருக்கிற, அவரை நேசிக்கிற, அவரை சேவிக்கிற அவருடைய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு கர்த்தர் ராஜாவாய் இருந்து செய்கிறார். அந்த ராஜாவுக்கு பெயர் பரிசுத்தவான்களின் ராஜா. அந்த பரிசுத்தவான்களுடைய ராஜா ராஜாவாயிருந்து அவருக்கென்று வாழ்கிறார்களே, அந்த கூட்டத்திற்கு, அந்த பிள்ளைக்கு தம்முடைய வல்லமையினாலே
இந்த பரிசுத்தவான்களுடைய ராஜா 5 காரியங்களை செய்கிறார். அதில் முதல் காரியத்தை தான் நாம் பார்த்தோம். அவர் மகத்துவமான ராஜாவா இருக்கிறவர். முதலாவது அவர் செய்கிறது, தம்முடைய ஜனத்திற்கு சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் தருகிறார். சிறப்பானதை தருகிறார். கடனாக அல்ல, பரிசாக அல்ல, சுதந்திரமாக தருகிறவர். எதிரியை வச்சு கர்த்தர் கொடுக்க வைப்பார். விரோதியை வச்சு அவரும் நேரடியாக சில நேரத்தில் தருவார். சில நேரத்தில் விரோதியை வச்சும் சிறப்பானதை கர்த்தர் கொடுப்பார். யாக்கோபுக்கு ராஜா வச்சு கர்த்தர் கொடுக்க வச்சார். அலைந்து திரிந்த, நாடோடியாய் அலைந்து திரிந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் ராஜா சொல்றான், நம்முடைய தேசத்திலேயே சிறப்பா இருக்கிற இடத்தை உங்களுக்கு கொடு. அதை கேட்டு யோசேப்பு தகப்பனுக்கும் தன்னுடைய சகோதரருக்கும் ராமசேஸ் என்கிற சிறப்பான இடத்தை அவங்களுக்கு கொடுத்தான். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் செய்ய வல்லவர். நம்முடைய தேவன் மாறாதவர். ராஜாதி ராஜாவாய் ராஜ்யம் பாரம் பண்ணுகிறவர். உங்களுக்காக செய்ய வல்லவர். சிறப்பான அந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது அற்புதமாக உங்களை நடத்துவார். கிடைப்பதற்கு வழியே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் ஆச்சரியமாக அதை செய்வார், அதை நடத்துவார். தடையா இருக்கிற எரிகோ எப்படி அனுப்பினார்? பீரங்கி வச்சு இடிக்க அவருக்கு அவசியம் இல்லை. துதியின் சத்தத்தினாலே அது அப்படியே இறங்கி வர செய்தார். உங்க வாழ்க்கையில துதிச்சு பாருங்க. துதியின் ஆயுதம் தடையா இருக்கிறதை அப்படியே கீழே இறங்க பண்ணும். கர்த்தர் செய்வார். சிறப்பானதை சுதந்திரமாக தருகிறவருக்கு இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, பூமி அனைத்திற்கு ராஜாவாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி. பரிசுத்தவான்களின் ராஜாவே, உமக்கு நன்றி. எனக்கு சிறப்பானதை சுதந்திரமாய் தருகிறவரே, உமக்கு நன்றி. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ராஜ்யபாரம் பண்ணுகிற கர்த்தர், நீர் பூமி அனைத்திற்கும் ராஜா. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, நீர் பரிசுத்தவான்களின் ராஜாவா இருந்து உம்முடைய ஜனத்திற்கு உம்மை சேவிக்கிற, உமக்காக வாழுகிற, உமக்காக அர்ப்பணித்திருக்கிற, உம்மை ஆராதிக்கிற தனி நபர் குடும்பங்களுக்கு நீர் பரிசுத்தவான்களின் ராஜாவா இருந்து செய்கிற 5 காரியங்களில் முதல் காரியம், சிறப்பான சுதந்திரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காக தருகிறீர். நீரே சில நேரத்தில் தருகிறீர், சில நேரத்தில் விரோதிகளை வைத்தும் கர்த்தர் அந்த சிறப்பானதை தருகிறீர். சுதந்திரமாக தருகிற தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்வாராக. இந்த வாரம் முழுவதும் வசனத்தின் மூலம் கர்த்தர் இடைபடுவாராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், தனிநபரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.